அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அமைச்சகம் சார்பாக வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நலவாரிய அட்டை வழங்கப்பட உள்ளது. இணையதளத்தில் சென்று எவ்வாறு நாம் வெளிநாடு வாழ் தமிழர் நலவாரிய அட்டையை பதிவு செய்வது பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வெளிநாடு வாழ் தமிழர்கள் தங்களது நலவாரிய அட்டையை பதிவு செய்து பெற்றுக்கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.nrtamils.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் கமிஷனரேட் ஆஃப் ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ், அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம். இந்த வெப்சைட்ல வந்தா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல சேவைகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நலவாரியம் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பதிவு செய்தல், காப்பீட்டு திட்டம், கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, இந்த மாதிரி சேவைகள் எல்லாமே நீங்க இந்த நலவாரிய அட்டை பதிவு செய்து பெற்றுக்கொண்டால் இந்த சேவைகளை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த சேவைகளை பற்றிய முழு தகவல்களும் ஏற்கனவே மனித சேவை சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நலவாரிய அட்டையோட பயன் என்ன, இதற்கான சேவைகள் என்ன, என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். அந்த வீடியோவை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்கிறேன். அதை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரி, நம்ம இனி அடையாள அட்டை எவ்வாறு இணையதளத்தில் பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. அப்ளை ஃபார் நான் ரெசிடென்ட் தமிழ் ஐடி கார்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அயலக தமிழர் அடையாள அட்டை விண்ணப்பிக்க கிளிக் செய்யவும். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல இமெயில் ஐடி கேட்கறாங்க. லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இவ்வாறு உங்க இமெயில் ஐடிக்கு வந்த ஓடிபி இங்க என்டர் பண்ணி வெரிஃபைடு ஓடிபி கொடுத்துக்கோங்க. உடனே உங்க ஓடிபி வெரிஃபைடு ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்லும் தமிழர்களுக்கான பதிவு படிவம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபார் தமிழ்ஸ் கோயிங் டு ஃபாரின் கண்ட்ரீஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது அந்த விண்ணப்ப படிவம். இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். 3 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பேசிக் டீடைல்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பேசிக் டீடைல்ஸ்ல மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெயர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் தெளிவாக என்டர் பண்ண வேண்டும். பாலினம் கேட்டிருக்காங்க. மேல், ஃபீமேல், அதர்ஸ், உங்க பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. ஏஜ் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆக்குபேஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு, ப்ரொஃபஷனல், பிரைவேட் எம்ப்ளாயி, பிசினஸ், அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேக்குறாங்க. அன்மேரிட், மேரிட், விடோ, டிவோர்ஸ்ட், செப்பரேட்டட், உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நோ ஃபார்மல் எஜுகேஷன் பிலோ 10th, SSLC, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க கல்வி தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கரண்ட்லி ரெசிடென்ஸ் கண்ட்ரி கொடுத்திருக்காங்க. தற்போது நீங்க எந்த நாட்டுல வசிக்கிறீங்களோ அந்த நாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு புகைப்படத்தை பதிவேற்றம்னு கொடுத்திருக்காங்க. உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கவர்மெண்ட் இஷ்யூடு ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. டிரைவர் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஏதாவது உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு ஐடி கார்டை செலக்ட் பண்ணி அந்த ஐடி கார்டு நம்பரை இங்க என்டர் பண்ணி ஐடி கார்டை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்புறமா கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் கேக்குறாங்க. கம்யூனிகேஷன் டீடைல்ஸ்ல கண்ட்ரி கோட், போன் நம்பர், திஸ் இஸ் ஆல்சோ மை வாட்ஸ்அப் நம்பர்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர், கண்ட்ரி கோட், வாட்ஸ்அப் நம்பர் என்டர் பண்ணணும். அப்புறமா கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் வில் பி யூஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ் ஒன்லி. உங்க அட்ரஸ் முகவரியா கொடுத்துக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் இன் தமிழ்நாடு, அதாவது உங்க ஊர்ல உள்ள முகவரியை என்டர் பண்ணிக்கோங்க. வெளிநாடுகளில் நீங்க வசிக்கக்கூடிய முகவரி, ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அப்புறம் தமிழ்நாட்டில் நீங்க இருக்கக்கூடிய அட்ரஸ், 2 அட்ரஸுமே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் டீடைல்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்புறம் டாக்குமெண்ட் பேஜ் வரும். டாக்குமெண்ட்ஸ் டைப் கொடுத்திருக்காங்க. டைப் ஆஃப் NRT 2 டைப்பா கொடுத்திருக்காங்க. NRT டைப், NRT அபராடு அப்படின்னா வெளிநாடு வாழ் தமிழர்கள், NRT இந்தியா அப்படிங்கும்போது இந்தியாவுக்குள்ளே வசிக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து வெளியே இந்தியாவுக்குள் வசிக்கக்கூடியவர்கள் NRT இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. வெளிநாடு வாழ் தமிழர்கள் NRT அபராட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டிலிருந்து வெளியே, அதாவது NRT இந்தியா செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க அப்லோட் பண்ண வேண்டும். எலக்ட்ரிசிட்டி பில் அல்லது டெலிபோன் அல்லது கேஸ் பில், பேங்க் பாஸ்புக், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். NRT அப்ராட் செலக்ட் பண்ணீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர், பாஸ்போர்ட் நகல் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். விசா வகை நீங்க என்டர் பண்ணணும். பாஸ்போர்ட் நம்பர் என்டர் பண்ணி பாஸ்போர்ட் நகல் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. PNG அல்லது JPEG ஃபார்மேட்ல இருக்கணும். போட்டோ ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அதன் பிறகு விசா டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் விசா, ஸ்டூடெண்ட் விசா, அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க விசா டைப்பை செலக்ட் பண்ணி
அப்புறமா விசா நகல் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு ஒர்க் பெர்மிட் காப்பி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் என்டர் பண்ண வேண்டும். டாக்குமெண்ட் டீடைல்ஸ்ல எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்ச பிறகு பே நவ் கொடுத்துக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஆப்ஷன் வருது. பே பண்றதுக்காக நெட் பேங்கிங், கார்ட்ஸ் அல்லது யூபிஐ ஏதாவது ஒரு வழிமுறையில உங்க பேமெண்ட் பே பண்ணிக்கோங்க. பேமெண்ட் எவ்வளவு வருதுங்கிறத பாப்போம். நம்ம 200 ரூபாய் பேமெண்ட் வருது. அயலக தமிழர்கள் நலவாரிய அட்டை பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பிப்பதற்கு 200 ரூபாய் பே பண்ண வேண்டும். இந்த பே ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்க பேமெண்ட் கேட்வே பேஜ் ஓபன் ஆகும். நீங்க உங்க பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. Do not refresh this page. Kindly check your current status அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஐடி கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ளிகன்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பெய்டு ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. வியூ ஃபுல் டீடைல்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஐடி கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. போட்டோ, நம்ம அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய போட்டோ, அப்ளிகன்ட் டீடைல்ஸ், டேட் ஆஃப் பர்த், கண்ட்ரி டீடைல்ஸ், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், கரண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வாட்டி டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய இமெயிலுக்கு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அப்ரூவல் ஆயிடுச்சுங்கிற மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதன் கூடயே உங்களுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. நீங்க அதன் பிறகு லாகின் பண்ணி உங்க ஐடியை டவுன்லோட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதற்கு முன்னாடி நீங்க பதிவு பண்ண பிறகு 3-4 வேலை நாட்கள் கழித்து தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் தவறா இருந்துச்சுன்னா திருப்பி அனுப்புவாங்க உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை. அதன் பிறகு நீங்க ரீசப்மிட் பண்ணலாம். உங்களது அப்ளிகேஷன் எந்த தவறும் இல்லை என்றால் உடனடியாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். ஒரு 3-4 வேலை நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அதன் பிறகு நீங்க ஐடியை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ண அப்படின்னா இந்த பேஜ்ல திருப்பி வந்தீங்கன்னா இங்க லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, இது உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்ச பிறகுதான் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கிடைக்கும். யூசர் ஐடிங்கிறது உங்க ஐடி நம்பர், பாஸ்வேர்டுங்கிறது உங்களுக்கு மெயில்ல சென்ட் பண்ணிருப்பாங்க. இல்லாத பட்சத்துல நீங்க இந்த சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய இமெயில் ஐடி என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அதே இமெயிலுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க ஸ்டேட்டஸ்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பார்த்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா இங்க அப்ரூவ்டு பை டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணலாம். லாகின் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில்ல சென்ட் பண்ணிருக்கக்கூடிய யூசர் ஐடி, அதாவது உங்க ஐடி நம்பர், அப்புறம் பாஸ்வேர்டு மெயில்ல சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லாகின் பண்ணும்போது ஏற்கனவே ஜெனரேட் ஆயிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு என்டர் பண்ணி தான் நீங்க லாகின் பண்ணுவீங்க. அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணி முடிச்ச உடனே உங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றதுக்காக ஆப்ஷன் வரும். நீங்க ஓனா உங்களோட பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி என்டர் பண்ணி சப்மிட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அதன் பிறகு எப்பவுமே அந்த பாஸ்வேர்டை தான் நீங்க யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணா இந்த மாதிரி டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். இதுல டேஷ்போர்ட் கொடுத்திருக்காங்க. இன்சூரன்ஸ் பாலிசி அப்ளை பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ளை ஆப்ஷன் இருக்கு. ஆல்ரெடி பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வரும். அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு நீங்க இதுலயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. ஆங்கிலம், தமிழில். காப்பீட்டு பயனாளர் கையேடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல முழு விவரங்களுமே கொடுத்திருக்காங்க. இந்த காப்பீட்டுக்கு தேவைப்படும் விவரங்கள், சந்தா விவரங்கள் எல்லாமே முழுவதுமாக கொடுத்திருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோவில் எவ்வாறு இந்த அயலக தமிழர் காப்பீட்டிற்காக நம்ம விண்ணப்பிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, வியூ ஐடி கார்டு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்க ஐடி கார்டு டிஸ்ப்ளே ஆகும். இதுல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. இந்த டவுன்லோட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் ரெசிடென்ஸ் தமிழ் வெல்ஃபேர் போர்டு ஐடி கார்டு, அதாவது அயலக தமிழர் நல அட்டை. வெளிநாடு வாழ் தமிழர்கள் கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு அரசு வழங்கும் என்ஆர்டி ஐடி இதே மாதிரி இணைய வழியில் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பேஜ்ல சேஞ்ச் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வேணும்னா உங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்ப வேணாலும் லாகின் பண்ணி காப்பீட்டுக்காக விண்ணப்பிக்கலாம். உங்க ஐடி கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஐடி கார்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி புதுப்பிக்க வேண்டும், ரினியூவல் பண்ண வேண்டும். ஆகவே வெளிநாடு வாழ் தமிழர்கள் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை வழங்கும் அயலக தமிழர் நல அட்டையை பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.